ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, செலக்டார்ஸ்ல அடுத்த 3 டைப் பார்க்க போறோம். சைல்டு செலக்டார், சிப்லிங் செலக்டார், அட்ஜசன்ட் செலக்டர்ஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல சைல்டு செலக்டர்ல என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா, அந்த ஆரோ மார்க் தட் சிம்பிள் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சாரி. ஸோ சிம்பிள் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ நான் சிம்பிள் மாற்றி கொடுத்தனால ஒரு ஸ்மால் மிஸ்டேக், சாரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கால் பண்ணணும். பாடி அண்டு ஆங்குலர் பிரைசஸில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. ஸோ கொடுத்துட்டு நம்ம எந்த கிளாஸஸ் கொடுக்குறோமோ அந்த கிளாஸஸ்க்கு என்ன கலர், எல்லோ கலர் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா, ஸோ ஓப்பன் பண்ணுங்க. ஸோ எல்லோ கலர் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு சைல்டு. ஸோ எதோட சைல்டு? பாடியோட சைல்டில் இருக்கிற ஒரு வேல்யூ எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் சைல்டு செலக்டர். ஓகே. தென் அடுத்தது என்ன இருக்கு? சிப்ளிங் செலக்டர். சிப்ளிங் செலக்டர்னா வேற ஒன்றும் இல்லை, சிப்ளிங் சிப்ளிங் செலக்டர். ஸோ இதில் நான் அப்ளை பண்ணனா, ஒரு வேல்யூக்கு ஒரு டிசைன் அப்ளை பண்ணனா, அது கீழே இருக்கிற பக்கத்தில் அது நியரஸ்டில் இருக்கிற எல்லா டேகுக்கும் அந்த ஸ்டைலிங் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்ளைட் ஃபார் ஆல் அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இமேஜோட டில்ட் வச்சுக்கிறோம். இமேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பி டேகும் டில்ட்டில் 2 பி டேக்காக நான் இதை பிரிச்சுட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து 2 பி டேக்காக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ ஏன்றதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். இப்போ இதில் ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுத்துரும். கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா, ஸோ பாருங்க, நமக்கு 2 பேராகிராஃப் டேக்குக்கும் வந்துட்டு நமக்கு ஃபாண்ட் சைஸ் கூடியிருக்கு. ஸோ இந்த டிசைன் எதுலேருந்து வந்துருக்குன்னா, இந்த எல்லோ கலர் வந்துட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். பாடியில் இருக்கிற N1ன்ற சைல்டுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு. ஸோ நான் இதில் தூக்கிட்டு பீன்னு கொடுத்தோம்னா 2 பேராகிராஃபுக்கும் எனக்கு அதே கலர் வந்துடும். ஓகேவா? ஓகே, டன், சூப்பர். ஓகே, இப்போ இந்த இதை நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன் சைல்டுக்குள்ளதை. தென் பேலன்ஸ் என்ன இருக்குது? அட்ஜசன்ட் இருக்குது. அட்ஜசன்ட் செலக்டர். அட்ஜசன்ட் செலக்டர்னா நம்ம இதில் சிப்ளிங் என்ன பார்த்தோம்? சிப்ளிங் வந்துட்டு எல்லா எலமெண்ட்டுக்கும் அது கீழே இருக்கிற 2 பேராகிராஃப் ஆகிறது 2க்குமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்தோமா? ஸோ அட்ஜசன்ட் செலக்டர்ஸில் பக்கத்தில் நியரஸ்டாக இருக்கிற ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஒன்லி ஃபார் அட்ஜசன்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? அதுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ இமேஜ் கீழே சாரி இப்போ அந்த எல்லோ கலர் தூக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளைனாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு நியரஸ்டாக இருக்கிற பேராகிராஃப் டேகுக்கு மட்டும் எனக்கு கலர் வந்துட்டு எல்லோ அப்படின்றத கொடுத்தோம்னா எனக்கு அந்த ஒரு நியரஸ்ட் அட்ஜசன்ட் மட்டும்தான் வந்துட்டு செலக்ட் ஆகுமே தவிர அது கீழே இருக்கிறது செலக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு சைல்டு, சிப்ளிங்ஸ் அண்ட் அட்ஜசன்ட் செலக்டர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஆட்ரிபியூட் அண்ட் சூடோ செலக்டர்ஸ் பார்த்துலாம். சூடோ செலக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 1 or 2 மட்டும் கவர் பண்ணுறேன். பேலன்ஸை நம்ம அப்புறமா அதை கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற செலக்டர்ஸோட நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.